ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி புளி கொஞ்சமாக கரைச்சி அதோடு சேர்த்து உப்பு போட்டு நீங்கள் அதை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. ஸோ இது தக்காளி அரைச்சனால நமக்கு ஒரு கொதி ரசம் ஒரு கொதி விடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரசம் ரெடி. வெண்டைக்காய் பொரியல் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி வைக்கணும். இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கிலோ வெண்டைக்காய். ஸோ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் இதோட கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இதோட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வதக்கி வச்சு வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. ரசத்துக்கு இது நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த காய் வேகிற அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் வதங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெண்டைக்காவை ஒரு தட்டில் மாற்றிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.